இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நமக்கு நல்லவராக போதுமானவராக இருந்து வழிநடத்தினார். இனிமேலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தமது ஜனங்களோடு பேசி நடத்தும் கர்த்தர் என்கிற தலைப்பில், தமது ஜனங்களோடு பேசி நடத்தும் கர்த்தர் என்கிற தலைப்பில் ஒரு சில வசனங்களை இந்த எரேமியா 32ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரை உள்ள வசனங்களின் மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 32ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யாராவது படிங்க நினைக்கல. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திருப்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது, நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். என்ன செய்வேன் சொல்லுமா? சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில பின்மாற்றத்திலே பலவிதமான போராட்டங்களிலே தேவனை தேடாது இருக்கிற ஜனங்களை, தூரமாய் இருக்கிறவர்களை, இல்லாவிட்டால் தேவனை ஆராதிக்காதபடி உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்திலே போன ஜனங்களை, தேவ அன்பிலே இல்லாத ஜனங்களை தேவன் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இதோ நான் என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவரை சேர்த்துக் கொண்டு அவரை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இவரை சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். சுகமாய் தங்கியிருக்கப்படுகிற தேவன், சேர்த்துக் கொண்டு சுகமாய் தங்கியிருக்கப்படுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் அவருடைய 37ஆம் வசனத்தை படிங்க. எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து முன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ ஒரு பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் தமண்டையில நம்முடைய பிள்ளைகளை பல சந்தர்ப்பத்தில் கூட்டி சேர்க்க விரும்புகிறார். தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே, தேவனோடு கிட்டி சேர்கிற ஒரு ஐக்கியத்திலே கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலும் தூரமாய் போகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் அங்கலாய்ப்போடு கூட அந்த நாட்களிலே எருசலேமை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தம்முடைய அருகிலே, கோழி எப்படியாய் தன்னுடைய குஞ்சுகளை பத்திரமாய் தன்னுடைய இறக்கைக்குள்ளே வைத்து காக்காவோ பருந்தோ எதுவும் அதை தூக்கி கொண்டு போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாக்க, என்னண்டையிலே வாருங்க அப்படின்னு சொல்லி அது தனி ஒரு சத்தத்தை எழுப்பி குஞ்சுகளை அழைக்கும். அந்த தாயினுடைய அழைப்புக்கு இணங்கி உள்ள இருக்கிற குஞ்சுகளை எந்த பருந்தும் எந்த காகங்களோ எதுவும் தூக்கி கொண்டு போக முடியாது. அதுபோல ஆண்டவர் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை பத்திரமாய் நடத்துவேன், நான் வேதத்தின் பாதையிலே உங்களை நடத்துவேன், நீதியின் பாதையிலே வழி நடத்துவேன் என்று சொல்லி அழைக்கும் போது பல நேரங்களில் நம்ம அதற்கு மனதில்லாதபடிக்கு, செவி கொடுக்காதபடிக்கு ஜீவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்புக்குள்ள இல்லாதபடிக்கு தூரமாக இருக்கிற ஜனங்கள், இங்கே இருக்கிற ஜனங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிறார்கள். மாதங்கள் ஆலயத்துக்கு வராதவர்கள், தேவனை தேடாதவர்கள், தேவன் அப்படிப்பட்டவர்களை
அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன். வார்த்தையை முன்னிட்டு உங்க குடும்பத்துல கணவன்மார்கள் வராமல் இருக்கலாம், பிள்ளைகள் வராமல் இருக்கலாம். ஆண்டவரே கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீங்களே, தூரமா இருக்கிறாங்க ஆண்டவரே, மனம் போன போக்கிலே வாழ்கிறார்களப்பா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். திருமையாயுடைய வார்த்தையை நிறைவேற்றி அவர்களையும் சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே சொல்லி நீங்க ஒரு சில நாட்களில் மீதம் இருக்கிற அந்த நாட்களில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை முன்னிட்டு ஆண்டவரை துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒரு சிறையிருப்பை பிரித்து உனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் சிதறடித்த எல்லா ஜனங்களுக்கும் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். திரும்ப சேர்த்துக் கொள்வார். திரும்ப சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றி சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு எதிராக ஒருவேளை பல சிறையிருப்புகள் இருக்கலாம். அது மத்தியில சிறையிருப்பை நீக்கி போட்டு ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். சத்துரு பலவிதமான சிறையிருப்பை உங்களுடைய குடும்பத்தில் வைத்து சிதறடிப்புகளை ஒருவேளை உண்டாக்கி பல பிரச்சனைகள் நடுவில் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எல்லா விதமான அந்த சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் சேர்த்து கொள்ளுவேன், நான் அவர்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தூரமாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் கூட ஆண்டவர் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் படிப்போம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலை வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைகிறார்கள். அவருடைய செட்டை நிழல் நமக்கு அருமையானது. ஆண்டவருடைய செட்டையின் மறைவு நமக்கு அருமையானது. இன்னைக்கு அதை உணராதபடிக்கு அந்த மனிதருடைய செட்டைகள் நமக்கு நன்றாய் இருக்குமா, அது அருமையா இருக்குமா, இது அருமையா இருக்குமா என்று சொல்லி பல இடங்களிலே அலைகிற ஜனங்களை பார்க்கிறோம். வேதவசனம் சொல்கிறது அவருடைய சட்டை நமக்கு அருமையானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சட்டையின் நிழலிலே நாம் அங்கு அடைகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மத்தேயு சங்கீதம் 17:9 முதல்ல படிங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்காம், என்னை சுருண்டு கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்காம், மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்க, சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது, ஆண்டவரே என்னை பகைக்கிற ஜனங்களுக்கு மறைவாக உம்முடைய செட்டையின் மறைவிலே என்னை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர், என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞர், இவர்களுக்கு மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர் அறிந்து வைத்திருந்தார் ஆண்டவருடைய செட்டையின் மறைவு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாதுகாப்பை காட்டு மிகவும் அருமையானது, மேன்மையானது என்று சொல்லி அறிந்தபடியினால ஆண்டவரே என்னை ஒடுக்குகிறவர்கள், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பகைஞர் எல்லாருக்கும் விலைக்கு ஆண்டவருடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆண்டவருடைய செட்டையின் நிழல் நம்மை பாதுகாக்கிற செட்டையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளின் மத்தியில் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பல சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சிகளை கேட்கும் போது ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். செட்டை மறைவுக்குள்ள மறைத்துக் கொள்கிறார். போதுமான தேவனாக அவர் இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததை நாம் அறிய முடியும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே படிப்போம். சேர்க்கப்படுவார்கள்.
அடுத்த வசனங்களை படிங்க. 33 34. அப்பொழுது ராஜா ம். தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, ம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது 32ஆம் வசனத்துல முதல்ல படிக்கிறோம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஸ்தோத்திரம். அவர் நம்மை இங்கே பூமியிலே கூட்டி சேர்த்து அவர் நித்திய ராஜ்யத்துக்காய் ஒரு நாளில் எல்லா ஜனங்களையும் சகல ஜனங்களையும் அவருக்கு முன்பாக சேர்க்க போகிறார். ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளிலே செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக தனித்தனியாக பிரிக்கிறது போல தேவன் அந்த நாட்களில தேவனை பின்பற்றின உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தனியாகவும், தேவனை மறந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஜனங்கள், தேவனை பின்பற்றாத ஜனங்கள் எல்லாரையும் ஒரு பக்கத்திலே நிறுத்தி நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வலது பக்கத்தில் என்ன ஆரம்பிக்கும்? வெள்ளாடா செம்மறியாடா? செம்மறியாடு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறியாட்டை போல, செம்மறியாடுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அது அப்படியே அங்கங்க ஓடி போகாது. ஒரு ஆடு அது முன்னாடி போகும்போது அந்த ஆடுகளை அப்படியே அதை பின்பற்றி ஒழுங்குங்கிறமாய் போகும் அப்படின்னு சொல்லி செம்மறி ஆடுகளை குறித்து சொல்வார்கள். பாருங்க, அந்த செம்மறி ஆடுகளை போன்றதான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பின்பற்றுகிற தேவ ஜனங்களை ராஜா, சர்வ வல்லமையுள்ள ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டாவதற்கு முன்னே பிதாவினால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பரலோகத்துக்கு நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். பாருங்க, அந்த நாளிலே தேவனுக்காய் காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார். மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில பரிதாபகரமாய் அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை அக்கினியும் கந்தமும் இருக்கிற ஒரு நரக கடலுக்கு அவர்களை ஆண்டவர் போடுவார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 41ஆம் வசனத்துல, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அவரண்டையிலே கிட்டி சேர்த்துக் கொள்கிற காரியம், உலகத்திலே உலக வாழ்க்கையிலே அவரை பின்பற்றி உத்தமமாய் நடந்து பாவத்துக்கு விலக்கமாய் இருந்து தேவ சுத்தம் செய்து ஒரு நாளிலே அவர் இந்த பூமியை நியமிக்க வரும்போது நாம் எல்லாரும் பரலோகத்திலே போகும்படியாக அவர் நம்மை இந்த பூமியிலே சேர்த்துக் கொள்கிறார். பின்மாற்றமாய் போனவர்களை, தேவனை தேடாதவர்களை, ஜெபிக்காதவர்களை, தேவனுக்கு அடுத்ததான காரியங்களை அந்நியமாய் எண்ணுகிறவர்களை எல்லாரையும் அவர் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். இதற்காக அவர்கள் உலகத்திலே வெற்றியாய் வாழ்ந்து நித்திய பரலோகத்திலே அவர்கள் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். யோவான் 14:2. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிதாவின் வீட்டில் அநேக வாசல் ஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அநேக வாசல் ஸ்தலங்கள், அதை குறித்து பலரும் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். இந்த இடம் எங்களுக்கு தான், அந்த இடம் எங்களுக்கு தான். ஸ்தோத்திரம்.
ஆனால் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து ரட்சிப்பை காத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கும்போது ஒரு நாள்ல நமக்கென்று ஒரு வீடு, அது சாதாரண நீங்க இங்க இருக்கிற மாதிரி ஆஸ்பிட்டா சீட்டு போட்ட வீடல்ல, கம்பிகளினால தளம் போட்ட வீடல்ல. உங்களுக்கு பரலோகத்திலே தங்கமயமான வீட்டை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்து தங்கமயமான நகரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரங்களே பலவிதமான விலையேற பெற்ற கற்களினாலே போடப்பட்டிருந்தால் வீடெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல மதில்கள் எல்லாம் எப்படி கட்டுறோம்? சாதாரணமான கல், ஹாலர் பிளாக்கு, சாதாரணமான கற்களை வைத்து கட்டுகிறோம். ஆனா வீடு நல்ல விசேஷமாய் உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை கட்டுகிறோம். பாருங்க, பரலோகத்துல அதனுடைய மதில்களே பலவிதமான கற்களினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலே கட்டப்பட்டிருக்குமாம். அப்படின்னா வீடு பசும் பொருள், நம்ம கிரகிக்க முடியாத சிந்தனையில எட்டாத அளவுக்கு அழகான வாசல் ஸ்தலங்களை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல் ஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடி வரும்போது நாம் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், நல்ல காரியம். சிலர் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம், இயேசு 25 தான் பிறந்தாரா தெரியுமா அப்படின்னு எல்லாம் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஸ்டார் கட்டக்கூடாது, அதுக்கு பல விளக்கங்களை சொல்லுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் பல விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். ஆனா பிரியமானவர்களே, ஸ்டார் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுகிறது. அதனால ஒரு ஸ்டார் கட்டுறதுனாலையும் எதுவும் கெட்டு போறதில்லை. ஸ்டார் இயேசு பிறந்தார் என்பதற்கு அது ஒரு சான்று என்று எல்லாருக்குமே பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும்போது அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய காரியம்தான் முக்கியமானது. இதை தவறுவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் கற்றுக் கொள்ளும் ஒரு படிப்பு தான் சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். சபையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தேவன் உங்களை நடத்த விரும்புகிற வழியிலே நடத்தப்பட்டு அங்கே அவர் கூட்டி சேர்க்க வரும்போது பரலோகத்துல விலையேற பெற்றதான அந்த வீட்டுல தேவன் நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்ம ஆயத்தமாக வேண்டும். உலகத்துக்கு மண்ணுக்காக மாணிக்கத்தை விடக்கூடாது என்று சொல்லி அருமையான பாடல்களை பாடுகிறோம். உலகத்தின் காரியங்களை இல்லை நம்முடைய வாழ்க்கையில சிக்குண்டு நம்முடைய நோக்கத்தை இழந்தவர்கள் அறியாதவர்களாக நாம் ஜீவிக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கட்டி உண்டாக்கினதான நித்தியமான அழகான தங்கமயமான வீட்டில் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், அந்த வீட்டை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்க உள்ள வீட்டை ஒரு நாள் எத்தனை வீடு இருந்தாலும் அத்தனை வீட்டையும் நம்ம விட்டு தான் போகணும். வீட்டுல நிலையா இருக்க முடியுமா? பெரிய பங்களா வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதுல நிலைத்திருந்து இருக்க முடியுமா? முடியாது. விட்டு தான் போக வேண்டும். ஆனால் பரலோகத்தின் வீடை நாம் இழந்து விடாதபடிக்கு அவர் கூட்டி சேர்க்கும் போது அதை பெற்றுக் கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜாக்கிரதையோடு பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் அவர்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். முதலாவது, நான் அவர்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். தூரமாய் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய வழிக்கு தூரமாய் மனம் போன போக்கில் இருக்கிற ஆடுகளை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை, ரட்சிக்கப்படாத ஜனங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். எதற்காக அவர் சேர்த்துக் கொள்கிறார்? எல்லாரையும் அவர் கட்டி இருக்கிற அந்த பரலோக வீட்டுக்கு கொண்டு போகும்படியாய் அவர் சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பரலோகத்துல போய் என்ன பண்ண போறோம்? இங்கே இருக்கிற ஓட்டு வீடுக்காகவும், இங்கே இருக்கிற ஒன்றில்லாத மண்ணுக்காகவும்
அலைகிற மனிதனுக்கு அந்த ரகசியம் பரலோகத்தில் என்ன இருக்கிறது, எவ்வளவு மகிமையான ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது என்பதை அறியாதபடியினால்தான் பரலோகம் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பலர் சொல்லிக்கொண்டு ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இனி வரப்போகிற காரியங்கள் தான் மகிமையாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். இரண்டாவதாக நான் அவரை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். படித்ததானது எரேமியா 32:37 மறுபடியும் படிங்க. என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திருப்பி வரவும் இதுவே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். ஆண்டவர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வருட இறுதி நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில சரீரங்களில பலவிதமான பலவீனங்கள் மத்தியில ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய சரீரங்களிலே வியாதிகளோடு வந்திருக்கீங்க? உங்களுடைய சரீரங்களிலே கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சுகமாய் தங்கி இருக்க செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாளிலே ஒருவேளை சரீரத்தில் சொல்ல முடியாத வியாதியின் மத்தியில நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். பலவிதமான கண்ணீரின் அனுபவங்களோடு ஒருவேளை வந்திருக்கலாம். ஆண்டவராகிய தேவனுக்கு விடுதலையை கொடுத்து நடத்துவார். ஸ்தோத்திரம். உபாகம் 33:12 படிப்போம். சுகமாய் தங்கியிருப்பான். அவருக்கு பென்னியமீன் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தில் உள்ள அந்த பென்னியமீனை குறித்து மோசே சொல்லும்போது, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 33:1 தேவனுடைய மனுஷராகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரமாக மோசே ஆசீர்வாதத்தை கூறுகிறார். குருபன் இப்படி இருப்பான். ஒவ்வொரு லேவியை குறித்து சொல்லுகிறார், யூதாவை குறித்து சொல்லுகிறார். இங்கே பென்னியமீனை குறித்து, பென்னியமீன் கோத்திரத்தை குறித்து சொல்லும்போது, பென்னியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனுடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன். அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வருட இறுதி நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான வியாதிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், நிம்மதியற்ற நிலைமைகள் இருக்கலாம். அதன் மத்தியிலே தேவன் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரச்சனைகளோடு இந்த வருடத்தை நீங்கள் முடிக்க தேவன் விரும்பவில்லை. சுகமாய் தங்கியிருக்க, பலத்தோடு சுகத்தோடு நீங்கள் காணப்பட தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 4 சங்கீதம் அதனுடைய 8 சங்கீதக்காரன் என்ன எழுதியிருக்கிறார் படிப்போம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாருங்க, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சிலருக்கு பகல்ல பல சிந்தனைகளினாலே சமாதானம் இல்லை. சரி, இரவுல தூக்க போலாம் அப்படின்னாலே தூக்கம் வருகிறது இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிற தேவன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த வருடத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுகமாய் தங்க பண்ணி உங்களை வழிநடத்துகிற தேவனாக தேவன் இருக்கிறார். சங்கீதம் 122 சங்கீதம் அதனுடைய 7 படிப்போம். 122 உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் அரண்மனை எதை குறிக்கிறது? நம்முடைய வீடுகளை குறிக்கிறது. பெரிய வீடா இருந்தால், சின்ன வீடா இருந்தால், நீங்க
குடியிருக்கிற ஒரு வீடு உங்களுக்கு ஒரு அரண்மனையை போன்றது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு சுகத்தை, ஒரு பாதுகாப்பை தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாசல் ஸ்தலங்களிலே கட்டளையிட்டு நான் அவர்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று சொல்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் எப்பொழுதுமே உங்களை துக்கப்பட வைத்துக் கொண்டிருக்கலாம், நிம்மதியை இழக்க செய்து கொண்டிருக்கலாம். அதன் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைப்படி எங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ண ஆண்டவரே, எங்கள் அலட்சங்களை மாற்றும் ஆண்டவரே, வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே, போராட்டங்களை மாற்றும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி சுகமாய் தங்கி இருக்க பண்ணோம். யோபனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது யோபு பக்தன் சொல்கிறார். யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிப்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அச்சம் எனக்கு வந்தது. எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறார். யோபனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இருந்த ஒரு நல்ல மனிதன் தான், விசுவாசம் உள்ளவன், உண்மையுள்ளவன், ஆண்டவரை மறுதலிக்காத நல்ல ஒரு சாட்சி தான் யோபு. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்பி தைரியமாய் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தை நடத்துவார், என் ஜீவிய காலம் எல்லாம் என்னோடு கூட அவர் இருப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பயந்து அது நடந்து விடுமோ, இந்த பிரச்சனை ஆகிவிடுமோ, அந்த பிரச்சனை ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு பயத்தை குறித்ததான காரியங்களை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது. பயந்த காரியம் எனக்கு அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் அறிக்கையிட்டு ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். நான் சுகமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே. வார்த்தைகளை நிறைவேறு நம்பிக்கைக்குரிய விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான் அவர்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சுகமாய் தங்கியிருக்க வேண்டிய ஒரு மனிதனை பிசாசானவர் அங்கே அலக்கழித்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்ததை பார்க்கிறோம். அவர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவனை உடைத்தலை பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துணிந்துள்ளபடி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன். அவர்களால் உண்டாவது போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு இருந்ததான பிரச்சனை குறித்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. சில நேரம் வீட்டில் இருக்கும்போது அலக்கழிப்பு வரும், சில நேரம் வெளியில இருக்கும்போது அலக்கழிப்பு வரும், சில நேரம் நல்ல ஒரு விசேஷத்துல இருக்கும்போது அலக்கழிக்கு போற ஒரே அவமான நிந்தனை. பாருங்க, அவர் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி சீசரத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்படி இயேசு அவர் 20ஆம் வசனத்துல அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையில இருந்து நுரை தள்ளி புரண்டார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. 22ஆம் வசனத்தை படிக்கும் போது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று.
நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் என்மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். பாருங்க எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. ஒரு குடும்பத்துல கொஞ்சம் கூட ஒரு நிம்மதி இல்லை இந்த தகப்பனுக்கு. அடிக்கடி இந்த வாலிபனுக்கு இந்த பிரச்சனை, இந்த பிசாசு, அவருக்குள்ள இருந்து செயல்படுகிற பிசாசு அவனை கொல்லும்படிக்கு தீயில தண்ணீர்ல தள்ளுகிறதா இருந்தது. எவ்வளவு வேதனை அந்த குடும்பத்தில் இருக்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தோடு அநேக ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் சமுதாயத்தில் பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு மந்திரவாதி இடத்துக்கு பல இடத்துக்கு கொண்டு அலைந்து தன்னுடைய பணத்தை எல்லாம் வீணாக்கி கடைசியில் ஒரு சிலர் தான் ஆண்டவர் இயேசுவை அறிந்து இயேசுகிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இயேசு விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். சுகமாய் தங்கி இருக்கப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். சுகமே இல்லை, நிம்மதி இல்லை. அந்த வாலிப பையனால அந்த குடும்பத்துல எப்பொழுது என்ன நடக்கும், எப்பொழுது இந்த வாலிபனை தீயிலே பிசாசு தள்ளி கொல்லும், எப்பொழுது தண்ணீர்ல தள்ளி கொல்லும் என்று சொல்லி தெரியாது. எப்பொழுதுமே யாராவது அந்த பையனை பார்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில பாருங்க, அப்பொழுது 23ஆம் வசனத்திலே இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்ட அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நடந்தது என்ன? 26ஆம் வசனம், 27ஆம் வசனம் படிங்க. மிகவும் மழை பிடித்து புறப்பட்டு போயிற்று, சத்தம் போல் கிடந்தான். இயேசு அவனுடைய கையை பிடித்து தூக்கி அவனை விடுதலையோடு அந்த தகப்பனத்தை ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜனங்களை விடுதலையாக்குகிறவர். இன்றைக்கும் ஜனங்களை, குடும்பங்களை, தேவனை நம்புகிறவர்களை சுகமாய் தங்கி இருக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், இயேசுவே நீ சுகமாய் தங்கி இருக்கப்படுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களின் மத்தியில, குடும்பங்கள்ல இருக்கிற சண்டைகளின் மத்தியில, குடும்பத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களினால, குடிவரியினால இருக்கிற ஜனங்களினால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இங்கே கேளுங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ விசுவாசிக்க கூடுமானால் இயேசு செய்வார், இயேசு அற்புதம் செய்வார், சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார், சேர்த்துக் கொள்வார், அவரால் எல்லாமே கூட முடியும் அப்படின்னு சொல்லி இதனால நீங்கள் விசுவாசிங்க. அப்படி எல்லாரும் முழங்கால் படித்து ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை, நீ குடும்பத்தில் உள்ளவர்களை மண்டையில சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். நாள் ஒன்று வரப்போகிறது, மெய்ப்பன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து நிற்க வைக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்களையும் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் வெவ்வேறாக ஆண்டவரை பிரித்து நிற்க வைத்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டாக்கப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்திலே, இந்த தங்கமயமான பட்டணத்திலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சேர்த்துக் கொள்வீர் என்று சொல்லி பார்த்தோமே. ஹல்லேலூயா. அந்த சாக்கியத்தை நாங்கள் ஒருவர் கூட இழக்க கூடாதப்பா. எவ்வளவு பெற்ற அனுபவத்தை நாங்கள் ஒருவர் கூட இழக்க கூடாது. கர்த்தர் கிருபைகளை தாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர்களை சுகமாய் தங்கி இருக்கப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தாவே, இந்த நாட்களில் சரீர பிரகாரமாய் சுகம் இல்லாதபடி இருக்கிற ஒரு நிலைமை, இல்லாவிட்டால் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் சமாதானத்தோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாய் இருந்தால், எப்படிப்பட்ட நிலைமைகளாய் இருந்தாலும் சுகமாய் தங்கி இருக்கக்கூடிய ஆண்டவரே
ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வருட இறுதி நாட்களிலே தேவன் கிரியை செய்வீராக. உம்முடைய ஜனங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரே கர்த்தாவே சுகமாய் தங்க பண்ணு ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்தில சுகமாய் தங்கி இருக்க பண்ணு. உம்மால் மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கேளுங்க. சுகமாய் தங்க பண்ணுகிறவரே இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அலைச்சல்கள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், ஹalleluya, நிம்மதியற்ற நிலைமைகள், இரவு தூக்கத்துக்கு போனாலும் ஆண்டவரே போராட்டத்தோடு கூட தூக்கமில்லாத இரவுகள், இப்படிப்பட்ட நிலைமைகளை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற்ற ஆண்டவரே நீர் ஒருவரே வல்லமையுள்ளவர். சுகமாய் தங்க பண்ணுகிறவர் இயேசுவே, நீர் சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நாளிலே ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் ஹalleluya நீர் விடுதலையாக்கி அவருடைய வாழ்க்கையில ஒரு சுகமாய் தங்கி இருக்கிற அனுபவத்தை கட்டளையிடவே. ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எல்லாரும் வேளையில உலகப்படி சொல்லிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனை நாளிலே, இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருஷத்தின் ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்போதெல்லாம் ஒரு தகப்பனை போல, தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி மகனே மகளே என்று சொல்லி எங்களை ஆண்டவரை அரவணைத்து வழிநடத்துகிற தேவனாய் இருந்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. எவ்வளவு நல்லவராய் இருந்தீரப்பா ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவராய் இருந்தீரே ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல தேவனாய் இருந்தீரே. எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஒவ்வொரு வாரங்களிலும் வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருந்தீரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீரே. நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதித்த ஒவ்வொரு சனங்களையும் கர்த்தாவே இனிமேலும் கரம்பிடித்து வழிநடத்தும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நிறைவாய் கொடுத்து வழிநடத்த விடமாய் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே நான் அவர்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் மண்டையில நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், பின்மாற்றமாய் போன ஜனங்கள் உம்மிடமாய் சேர்க்கப்பட செபிக்கிறோம் கர்த்தாவே. நான் அவர்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரீரங்களிலே யாரெல்லாம் வியாதிகளோடு போராட்டத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ ஆண்டவரே அவர்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணும் ஆண்டவரே. பலவிதமான மனவேதனைகளோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்படிப்பட்ட போராட்டங்களை மாற்றி குடும்பங்களில் ஆண்டவரே உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசினாலே அலக்கழிக்கப்பட்டு தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்டு கொண்டிருந்ததான ஒரு வாலிபனை, அவருடைய தகப்பனை, அவருடைய குடும்பத்தை சுகமாய் தங்கியிருக்க பண்ணினீரே. இன்றைக்கு பலவிதமான சத்துருடைய போராட்டங்களோடு எந்த குடும்பங்கள் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்படிப்பட்டதான போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஒவ்வொரு சனங்களையும் சாட்சியாய் நிறுத்தும். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கருத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியற்ற சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவுடமையாகவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். செய்யன் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். செய்யன் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி
Hallelujah, hallelujah.